அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வரவேற்புரை என்பது கூட்டம் சேருவதற்காக அந்த நேரத்தை போக்குவதற்கான ஒரு காரணமாக அந்த வரவேற்பை சொல்வார்கள். இதற்கு மேல் புதிதாக யாரும் வருவதாக தெரியவில்லை. நாம் கூட்டத்தை தொடங்கிடலாம். ஏனால் திருக்குறளை 75வது வாரமாக இந்த தெளிவுரையை மிகச் சிறப்பாக தூய தமிழே ஐயா வள்ளிநாயகம் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் புதுமை இலக்கியத்தங்கள் 1000வது நிகழ்ச்சியை தொட இருக்கிறது. இடையில் இன்னும் ஒரே ஒரு வாரம்தான். அந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நடத்துவதற்காக தலைவர் அவர்கள் ஏற்பாடுகளாம் செய்து கொண்டிருக்கிறார். முதல் 3 பரிசுகளை வழங்குவதற்கு அன்று கூட நாம் பேசினோம். அந்த 3க்கு முதல் 2க்கும் ஆள் தயாராகிவிட்டது இல்லையா? 3வது பரிசு சொல்லிடுவோம். முதல் பரிசு 2க்கும் பேச்சு போட்டிக்கும் கட்டுரை போட்டி 2க்கும் முதல் பரிசை ஐயா அவர்கள் வழங்குகிறார்கள். 5000 ரூபாய். 2வது பரிசை 2க்கும் 3000 ரூபாய். அதை நான் வழங்குவதாக ஒத்துக்கொண்டேன். 3ஆம் பரிசு வழங்குவதற்கு யாராவது ஒருவர் முன் வந்தால் மிக சிறப்பாக அமையும் என்று நமது தலைவர் அவர்கள் விரும்புகிறார்கள். எனவே இங்கே இருப்பவர்கள் அந்த பரிசு தொகையை ஏற்றுக்கொண்டால் நல்லதாக இருக்கும் என்று இந்த அமைப்பு கருதுகிறது. வள்ளிநாயகம் அவர்கள் இன்றைய சிறப்புரையை செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். அதோடு இந்த நிகழ்வையும் அவர் இந்த 3வது பரிசையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு புதுமை இலக்கியத்தங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உரையை கேட்க வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று பிறந்தநாள் காணுகின்ற ஐயா அவர்களுக்கு வாழ்த்து கூறி காமராஜர் ஐயா பிறந்தநாள் வாழ்த்தை பற்றி சிறிய கவிதை ஒன்றை வாசித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர். காமராசர்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி முதலமைச்சர் நமது ஐயா கலைஞர் அவர்களே சொல்லியிருக்கிறார். சா போட வேண்டாம், ஜாவே போட வேண்டும் அப்படின்ட்டு அரசாணையை கொடுத்துருக்கிறார். அதனால் காமராஜர் தான் பள்ளிக்கூடத்து பாடத்திட்டத்தெல்லாம் இருக்கும். ஏழைக்கு பங்காளன் என்பதாலே இலவயமாய் கல்வியினை தந்தார். மக்கள் வாழ என பரம்பரையாய் செழித்திருக்க வளமாக்கும் அணைகளையே கட்டி வைத்தார். ஊழலிலே ஊரிடாத ஆட்சி காட்டி உண்மையிலே கிங்மேக்கர் என்றே ஆனார். ஏழைகளே இல்லாமல் ஆவதற்கு எண்ணற்ற பணிகளையே செய்து வந்தார். கருப்பு காந்தி என்று பெயர் கொண்டிருந்தார். கர்ம வீரர் என்று இங்கே ஆண்டு வந்தார். உரிமையெல்லாம் எவருக்கும் உள்ளதென்று உண்மையிலே எங்கெங்கும் உரைத்தே நின்றார். பெருந்தலைவர் இவர் என்றே வாழ்ந்து வந்தார். பெயருக்கும் செல்வம் சேர்க்காதிருந்தார். பொறுமையிலே எந்நாளும் பூத்திருந்தே புகழ் கொண்ட பொன்மகனாய் பழகி வந்தார். மதவெறியின் பிடியினிலே சிக்கிடாமல் மங்காத காமராசர் திட்டமாக்கி பதவியினை துச்சமாக மதித்து வந்தார். பாங்காக ஆகட்டும் பார்க்கலாம் என்று உதவியினை எவருக்கும் செய்து வந்தார். உண்மையிலே நாட்டுக்கே சேவை செய்தார். விதையானார். மக்கள் தலைவர் என்றே ஆனார். விருதுநகர் வித்தகரை வாழ்த்துவோமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறேன்.